السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. وقال الله سبحانه وتعالى: إن الله بالناس لرؤوف رحيم. وقال الله سبحانه وتعالى: وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي. رواه الترمذي. وقال صلى الله عليه وسلم: بعثت لأتمم مكارم الأخلاق. وقال عليه الصلاة والسلام أيضا: أنا الرحمة المهداة، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் எல்லாம் வந்திருப்பது முகவரியே இல்லாமல் இருந்து இந்த உலகத்தை வந்திக்கிறோம். எங்களுக்கு முகவரி கொடுத்தது ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால மனிதன் என்றால் இவன் தான் என்று காட்டுறதுக்கு யாருமே இருக்கல்ல. அப்ப எந்த அறிவாளிகளும் ஆற்றல் உள்ளவர்களும் ஆட்சியாளர்கள் எவருமே இல்லை. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மஸ்கூரா. மனிதனுக்கு ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் மனிதன் நினைவு கூறப்படும் ஒரு வஸ்துவாக இருக்கல. மனிதன் என்றா யாருன்னு கேட்டா இவன் தான் என்று சொல்லி காட்டுறதுக்கு யாருமே இல்லை. இப்படி ஒரு காலத்தில் இருந்தோம். அப்ப யாருமே போயிட்டு அல்லாஹ்விடத்தில் ஆர்ப்பாட்டம் செஞ்சு மகஜர்களை கொடுத்து 4 பேர் பேசி எங்களை இங்க கொண்டு வரல. அப்படி பேசுறதுக்கு யாரும் இருக்கவும் இல்லை.
அல்லாஹ் சொல்ல, நானே முடிவு செஞ்சு உங்களை கட்டம் கட்டமா உலகத்தை கொண்டு வந்து சேர்த்தினேன். இன்னா ஹலகனல் இன்சான், நாங்க தான் மனிதர்களை படைச்சோம், விந்து துளியால படைச்சோம் என்று அல்லாஹ் அந்த படைத்த முறைய, மராஹிலு தஹ்லீக், படைச்ச முறைய அல்லாஹ் அப்படி சொல்லிட்டே வரான். இப்படி உலகத்துக்கு எங்களை அனுப்பி இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள ஏமாற்றமான அல்லது அலங்காரமாக்கப்பட்டிருக்கிற இந்த வஸ்துக்களுடைய மாயாஜாலங்கள்ல மாட்டி வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு போறதுக்கு அல்ல. அல்லாஹ் இங்க எங்களை அனுப்பி இருக்கிறான். இங்கிருந்து இந்த அலங்காரங்கள் எல்லாம் தென்பட்டு கொண்டிருக்கிற நேரம் இதுல போயிட்டு ஏமாந்துடாம அந்த ரப்புடைய சிந்தனையோட அவனுடைய தீன எங்களை வாழ்க்கையில எடுத்து வாழ்ந்து துனியாவிலையும் நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்து ஆகிரத்தில் வெற்றி பெற்ற ஒரு மனிதனாக எங்களை தயாரிச்சுட்டு போறதுக்கு தான். அதுக்கு தான் அல்லாஹ் படைச்சிக்கிறான். அதனாலதான் உலகத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு விரும்பின மாதிரி வாழ்ந்து கொள்ளையிலும் நீங்க முடிவு செஞ்சு ஒரு வழியில பயணிக்கிறது கேளும். நாங்க வீட்டில் இருந்து கொண்டு நினைக்கலாம் நான் போன வழிதான் சரி என்று. இன்னொருத்தர் நினைக்கலாம் நான் என்ன பிள்ளைகளை வளர்த்த முறைதான் சரி என்று. இன்னொருத்தர் நினைக்கலாம் நான் தான் அறிவாளி என்று. அல்லாஹ் சொல்ல, எல்லாத்தையும் சேர்த்து யாரு வெற்றியாளர் என்று எப்ப தெரியுமா விளங்கும்? உங்களோட ரூஹ் அல்லாஹ்ட்ட போற நேரம் இந்த உயிர் நரகத்துக்குரியதல்ல சொர்க்கத்துக்குரியது என்று அல்லாஹ் யாரோட உயிரை பார்த்து சொல்றானோ அவர்தான் வெற்றிகரமாக வாழ்ந்தவர் சொல்றார். فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز. யாரு நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சுவனத்துக்கு அனுப்பப்படுறாங்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். இது நான் சொன்னதோ இன்னொரு அறிஞர் சொன்னதோ அல்ல, அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வெற்றி அடைஞ்சவர் யாருன்னா நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர். நாம பார்க்கணும், அப்படித்தானா நாம் வாழ்ந்து கொண்டு போறோம். இதே முறையில வாழ்ந்து கொண்டு போனா நரகத்தில் இருந்து தப்பி சொர்க்கத்துக்கு போலாமா? அதுக்குரியது போல வாழ்ந்து கொண்டு போறனா? அப்ப இத காட்டுறதுக்கு தான் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக அல்லாஹ்வுடைய வெளிச்சமாக குர்ஆனை பூமிக்கு இறக்கி குர்ஆன்ல உள்ளத பிராக்டிகல்ல வாழ்க்கையில எப்படி கொண்டு வரணும்னு காட்டுறதுக்காக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார். யா அய்யுஹன்னாஸ் கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும், உங்களோட ரப்பிடம் இருந்து அத்தாட்சி வந்திருக்குது. அத்தாட்சி யாரு? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ அன்ஸல்னா இலைக்கும் நூரம் முபீனா, தெளிவான வெளிச்சம் குர்ஆனை இறக்கி வச்சிருக்கிறார். அல்லாஹ் விரும்புற வாழ்க்கையை வாழணுமா? இந்த ரெண்டுக்கும் பின்னால போங்க. ஒன்று குர்ஆன் வெளிச்சமாக இறக்கி வச்சிருக்கிறான். குர்ஆன் இருட்டில்ல, குர்ஆன் லைட் அடிச்சு காட்டுறது அல்லாஹ் விட்ட போற வழிகளை. அத பிராக்டிகல் எடுத்து நடக்கிற முறை ரசூலுல்லாஹ் இருக்குது. உலகத்தில பூர்த்தியான ஒரு வாழ்க்கைய எல்லா துறையிலையும் வாழ்ந்த ஒருத்தர்னா ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற யாருக்கும் அப்படி வாழ கிடைக்கல. எந்த திசையில் எடுத்தாலும் அவங்க நம்பர் ஒன் அவங்க. கல்வியில ஆக உயர்ந்தவங்க அவங்க. ஒழுக்கத்தை எடுத்தீங்கன்னா ஆக உயர்ந்தவங்க அவங்க. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்விய எந்த ஒரு மனிதனுக்கு முன்னால் உட்கார்ந்து படிக்கல. அவங்களுக்கு யாரும் ஆசிரியர் இல்ல, அவங்களுக்கு யாரும் உஸ்தாதுமார்கள் இல்ல. அல்லாஹ் சொன்னான், நான் படிச்சு தரேன். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், தெரியாதவைகளை அல்லாஹ் படிச்சு தரான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க. வேற யார்கிட்டயும் படிக்கல. கல்வியும் ஒழுக்கமும் மனிதனை உருவாக்கும், சிறந்த மனிதனை உருவாக்கும். கல்வியை ரப்பு பொறுப்பெடுக்கிறான். ஒழுக்கம் எங்க படிக்கிற? ஒழுக்கம் படிக்கணும் தாய் தந்தையர்கிட்ட, பெரியவர்கள். ஒழுக்கம் கிதாபில படிக்க இயலாது.
ஒழுக்கம் பயான் கேட்டு இருக்கிறது கேளாது. தகப்பனை பார்த்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்கள், தாயை பார்த்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்கள், இதுதான் பிள்ளைகள்கிட்ட வார ஒழுக்கம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்க்கு இந்த ரெண்டுமே கிடைக்கல. பிறந்தது அனாதையாக, வாப்பாவை காணவே இல்லை. 5 வயசுலேயே உம்மாவை எடுத்துட்டான். 2 சிறகு முடைஞ்ச ஒரு பறவையை போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. முழுமையான அனாதை. அல்லாஹ் சொன்னான், நான் உங்களோட ஒழுக்கத்தையும் நான் பொறுப்பெடுக்கிறேன். கல்வியை பொறுப்படுத்த ரப்பு ஒழுக்கத்தையும் பொறுப்படுத்தார். திருமதி ஷரீஃபில் ஹதீஸ் இருக்குது, அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி, எனக்கு ஒழுக்கம் படிச்சு தந்தது என்ற ரப்பு அழகா படிச்சு தந்தான். தாய் தந்தை இல்லாத ஒருத்தரே, தாய் தந்தையருடைய சுகபத்தில் பெருசாக வாழாத ஒருத்தரே எந்த அளவுக்கு உயர்ந்துட்டாருன்னா அவரை விட சிறந்த பண்பாட்டாளர் இல்லை என்று சொல்ற அளவுக்கு உயர்ந்துட்டார். அல்லாஹ்வை ஒழுக்கத்தை படிச்சு கொடுத்து அல்லாஹ்வே சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டான், ஷஹாதா கொடுத்தான். தப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, உலகத்தை வந்த எந்த ஒரு ரசூலுக்கும் இப்படி ஒரு சாட்சியம் அல்லாஹ் சொல்லலையாம், எந்த ஒரு நபிக்கும் சொல்லலையாம். ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி இருக்கிறான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், உங்கள்கிட்ட மகத்தான நற்குணம் இருக்குது. படிச்சு கொடுத்தது அவன், சான்றிதழ் கொடுத்ததும் அவன். எல்லாத்தையும் அளந்து தேய்ச்சி பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் உண்மையா போலியான்னு விளங்கிடும். தங்கம் இருக்குது, நல்ல தங்கமும் வரும், போலியும் வரும். அது ரெண்டையும் விளங்குறதுக்கு உரசி பார்க்கணும், அல்லது நெருப்பில உருக்கி பார்க்கணும். அப்பதான் விளங்கும் உண்மையான தங்கமா போலி தங்கமாண்டு. இது போல நல்ல குணமுள்ளவரா போலியாக நடிக்கிறாரா என்கிறத பார்க்கிறதுக்குள்ள இடம் தானாம் குடும்ப வாழ்க்கையில மனிதன் வெளிப்படுத்துற நல்ல பண்பு. மனிதன் உண்மையான குணத்தை அளக்கிற இடம் தான் குடும்ப வாழ்க்கை. மனைவியோட பிள்ளைகளோட நடந்து கொள்ள இடம். மஸ்ஜிதுல அக்லாக் உள்ளவர் போல நடக்கலும் வார மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அவர் நல்ல மனிதன். ஸ்கூல்ல நடக்கிறது கேளும், மதரசாவில் நடக்கிறது கேளும், பஜார்ல நடக்கிறது கேளும். முழு ஊருக்கும் அவங்களோட கண்களுக்கு மறைகிற இடம் வீட்டுக்குள்ள போனா. வீட்டுக்குள்ள போன பிறகு எப்படி நடக்கிறார், அங்கதான் நாம் மனிதனுடைய நல்ல குணத்தை நிறுத்தி நல்லவரா கெட்டவரான்னு உண்மையா தீர்மானிக்கலுமான இடம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில சிறந்தவங்க யாருண்டா தன்னுடைய மனைவியிடத்துல சிறந்தவங்க. மாத்தி பார்த்துக்கொள்ள வேண்டியதான். ஆக சிறந்த கணவர் மனைவியிடத்துல சிறந்தவர், ஆக சிறந்த மனைவி கணவர்கிட்ட சிறந்தவர். வீட்டுக்குள்ளதான் பாக்கலாம். இத சொல்லிட்டு சொன்னாங்க, நான் தொழுகையில மட்டுமல்ல சிறந்தவன், நான் ஹஜ் செய்யற ஹாஜியில மட்டுமல்ல சிறந்தவன், நான் ஒரு சிறந்த முஜாஹித் மட்டுமல்ல, நான் ஒரு சிறந்த வணக்கசாலி மட்டுமல்ல, நான் ஒரு சிறந்த நோன்பாளி மட்டுமல்ல, நான் ஒரு சிறந்த ஹதீப் மட்டுமல்ல, நான் ஒரு சிறந்த குடும்ப தலைவர் என்று சொன்னார். எல்லா லைன்லயும் ரசூலுல்லாஹ் பூர்த்தியான ஆள் தான். வான கைருக்கும் லி அஹ்லி, உங்களில ஒரு சிறந்த ஆள், இந்த குடும்பத்துக்காக சிறந்த கணவர் நான் தான். ஆச்சரியமா இருக்குது. வாழ்ந்தும் காட்டிட்டு போனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெற்றிகரமான சிறந்த ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டுமாக இருந்தால், வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், கணவன் மனைவியாக இணைந்து நாங்க சிறப்பாக வாழ்ந்துட்டோம் என்று சொல்றதாக இருந்தா, ரசூலுல்லாஹ் வாழ்ந்தது போல வாழாம யாருக்கும் சிறப்பான வாழ்க்கைன்னு சொல்லவும் மேலா, தீர்மானிக்கவும் மேலாது.
அப்படி ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை ஸல்லல்லாஹு வாழ்ந்தார். خيركم خيركم لأهلي لأهله وأنا خيركم لأهلي. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு காண்பிச்சாங்கண்டா, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னை விட வயதில கூடிய பெண்ணோடையும் வாழ்ந்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னை விட 10-15 வயசு மூப்பு. ஏற்கனவே 2 திருமணம் செஞ்சவங்க, தன்னை விட பணத்தில வசதி வாய்ப்பில கூடியவங்க. அவங்களோட வாழ்ந்து அவங்களையும் சொர்க்கவாதி ஆக்கினாங்க. சொன்னாங்க ஹதீஜா ஃபில் ஜன்னா, ஹதீஜா சொர்க்கவாதி. தன்னை விட 45 வயசு இளமையான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட வாழ்ந்து அவங்களையும் சொர்க்கவாதி ஆக்கினாங்க. சஹீஹான ஹதீஸ் இருக்குது, ஆயிஷா ஃபில் ஜன்னா, ஹஜ்ரத் ஆயிஷா சொர்க்கவாதி. முஸ்லிம்களோட கடுமையான விரோதம் பேசுற, விரோதம் பாராட்டுற இந்த நிமிடம் வரைக்கும் அவர்களை விட விரோதம் உள்ளவங்க வேற யாருமே இல்லை. யாருன்னு கேட்டா சொல்லுவோம் யஹூதிகள் என்று சொல்லுவோம். அதுக்குள்ளேயும் போய்த்து ஒரு பெண்ணை இஸ்லாத்துக்கு எடுத்து முடிச்சாங்க, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களையும் என்னாக்கினாங்க, சுவர்க்கத்து பெண்ணாக மாத்தினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, வாரவங்க யாராக இருந்தாலும் அவங்கள அல்லாஹ்விட்ட நெருக்கிற மெத்தட் நாட்டு இருக்கு. உங்களை விட மூத்த மனைவியாக இருக்கட்டும், பணத்தில கூடிய மனைவியாக இருக்கட்டும், அனுபவத்தில கூடிய மனைவியாக இருக்கட்டும், அவங்களையும் அல்லாஹ்வுக்கு வழிபட வைக்கணும். இதுதான் ஒரு கணவருடைய திறமை. காசி கொடுக்கிறதல்ல திறமை, நகையை வாங்கி கொடுக்கிறதல்ல திறமை, பிரயாணம் கூட்டி கொண்டு போறதல்ல திறமை, ருசியான உணவு வாங்கி கொடுக்கிறதல்ல திறமை. ஆகப்பெரிய திறமை மனைவியை அல்லாஹ்வுக்கு முன்னால வழிபட வைக்கிறது. இதுதான் உனக்கு கணவனுடைய திறமை. இந்த வேலையை செய்யலைன்னா குர்ஆன் பார்வையில் அவர் மோசடியாளர். குர்ஆன் பார்வையில மோசடியாளர். இந்த கணவர் மனைவிய அல்லாஹ்வுடைய கட்டளைக்குள்ள கொண்டு வர தவறிட்டாரோ, இந்த மனைவி கணவர் முயற்சி செஞ்சும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட தயாராகாம அவ விரும்பின வழியில பயணம் செய்ய போறாங்களோ, இவங்க 2 பேரையும் குர்ஆன் சொல்லுது துரோகிகள், துரோகம் பண்றாங்க. ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, ஆட்கள் எந்த லைன்ல இருந்தாலும் தீனுக்குள்ள கொண்டு வரையணும். பெரிய ஒரு விஷயம் அல்லது. அதுக்கு என்ன தேவைன்னா நல்ல பண்பாடு தேவை. ஆண்களிட்ட அக்லாக் தேவை, பெண்களிட்ட அக்லாக் தேவை, நல்ல குணம் தேவை. நல்ல குணம் இருந்தா அந்த குணத்தால யாரோட உள்ளத்தையும் வென்று விடலும், உள்ளங்களை வசீகரப்படுத்திடலாம். எப்ப உள்ளங்களை வென்றுவோமோ நாங்க சொல்ல மற்றவங்க கேட்பாங்க, வழிபடுவாங்க. உள்ளங்களை வெல்றதுக்குரிய வழியை பாருங்க. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்ட போயிட்டு கேட்கிறாங்க, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எப்ப கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் பக்கத்துல வச்சிட்டல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட பூமிக்கு மேல இருக்கும் போதல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு ஹஜ்ரத் ஆயிஷா இடத்துல கேக்குறாங்க, உங்களுடைய கணவரை பத்தி சொல்லுங்க. எங்களை பத்தி கேட்டா என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கே தெரியும் என்ன சொல்லுவாங்க இல்லையா? கணவனு தெரியும் மனைவி என்ன சொல்லுவாண்டே, மனைவி தெரியும் கணவன் என்ன சொல்லுவாங்க. குறையத்தான் பேசுவாங்க. அப்படித்தானே பழகி 90 நலவு செஞ்சு 10 குறை வந்தா 10 குறையத்தான் பேசுவாங்க. மனிதன் இயல்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதுக்கு பிறகு 45 வயசு இடைவெளியுள்ள கணவனை விட 45 வயசு வயதுல குறைவு, 18 வயசுலே 18வது வயதிலே விதவையாகிட்டாங்க.
எவ்வளவு முரண்பாடுகள் வந்திருக்கணும் உணர்வுகள்ல, தேவைகளில, நடைமுறையில, விருப்பங்களில, ஆசைகளில எவ்வளவோ மோதல்கள் அடிக்கடி வந்திருக்கணும். 2 பேர் வயதுள்ள வித்தியாசத்தால். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன கணவரை சொல்ல போனா கான சஹ்லன் லய்யினன், புகாரி ரிவாயத். அவர் ஒரு கடுமையான ஆள் அல்ல, ரொம்ப சாஃப்டான மிருதுவான ஒருத்தர். சுருக்கமான பதில். 9 வருஷங்கள் அந்த கணவரோட வாழ்ந்துட்டு ஹஜ்ரத் ஆயிஷா கொடுத்த தீர்ப்பு என்ன? ஏண்ட கணவர் ரொம்ப மிருதுவானவர். நாங்க எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்வாங்க, எந்த பிரச்சனையும் சமாளிப்பாங்க, பிரச்சனையை முத்த விட மாட்டாங்க. நாங்க எதையும் கதைக்கலாம், எதையும் பேசலாம், அதை பொருட்படுத்தாம மன்னிக்கிற ஒரு மாண்புள்ளவர் தான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லேசா அவர் சொல்லிக் கொடுத்து சொன்னதல்லது, இப்படிதான் சொல்லணும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லிக் கொடுக்கல. உங்களை கேட்பாங்க, இப்படி பதில் சொல்லணும், இல்லையா உன மானம் போயிடும் என்று யாரும் அதட்டல்ல. உள்ளத்தால வந்த பதில் கான சஹலன் லையினன், என் கணவர் மிருதுவானவர், ரொம்ப எளிதானவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது பல இடங்கள்ல ஹஜ்ரத் ஆயிஷா விளங்கிப்பாங்க. வயதில குறைந்த மனைவி கடுமையாக நடக்கிற இடங்கள்லையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கத்தால் அவங்கள பிடிச்சாங்க. சில இடங்கள் அப்படி வந்துச்சு. முதலாவது மனைவியை புரிஞ்சு கொண்டாங்க. ஆளோட முகச்சாடையால, ஆளோட பேச்சாலே இவங்களோட மனோநிலை என்னன்றதை புரிஞ்சு கொண்டாங்க. இதுக்கு சொல்ற அரபில தஃபாஹும், புரிந்துணர்வு. கணவனை புரிஞ்சு மனைவி வாழணும், மனைவியை புரிந்து கணவர் வாழணும். நிறைய கணவன் மனைவி கிடையில பிரச்சனை வர்றது புரிந்துணர்வு இல்லாதால. 2 பேரும் 4-5 வருஷம் வாழ்றதுதான், 10 வருடம் 20 வருடமா வாழ்றதுதான், இன்னும் மனைவியை பத்தி ஒரு புரிந்துணர்வு இல்லை, இன்னும் கணவனை பத்தி புரிந்துணர்வு இல்லை. புரியல, இவரே புரிய நேரம் இருந்தா தானே, புரியல. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹஜ்ரத் ஆயிஷாட்ட, ஆயிஷா வீட்டுக்குள்ள வந்து உங்களோட கதைச்ச உடனே நான் விளங்கிக் கொள்வேன், நீ என்னோட இரக்கமா இருக்கிறீங்களா, அதிருப்தியா கோபத்தோட இருக்கிறீங்களா. வந்தோன்னு புரியும், அது புரிதல் இருக்கிறதால விளங்குது. இத விளங்கிட்டாலே என்னாகும், அதுக்குள்ளது போல கணவன் நடந்துக்குவாரு. கணவனை புரிஞ்சு கொண்டா ஆரம்பத்தில் இருந்து கணவனுடைய அதிருப்தி எடுக்காமலே மனைவி நடந்து கொள்வா. அது ஆயிஷா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், விருப்பு வெறுப்பு இந்த 2ம் உள்ளத்தை சார்ந்தது, அதை எப்படி நீங்க வந்தோன்னு விளங்கிக்கிறீங்க? சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்க வந்து கதைக்கிற நேரமே சத்தியம் பண்ணுவீங்கல்ல, அரபிகள்ல பேச்சில் அதிகமா சத்தியம் வரும், வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி என்றெல்லாம் சொல்லுவாங்க. உங்களோட பேச்சில வந்துடும் வரப்பி முஹம்மத், முஹம்மதுடைய ரப்பி மீது சத்தியமாக. அப்ப விளங்கிக்குவேன் நீங்க என்னோட ரொம்ப அன்பாக இருக்கிறீங்க, அதுக்குள்ளது போல நடந்து கொள்வேன். அப்படி இல்ல, ஏதாவது ஒரு விஷயத்துல மனதில கோபம் அல்லது ஆத்திரம் வந்திருந்தால் உங்களோட பேச்சு வித்தியாசமாகும். வரப்பி இப்ராஹிம் என்றுவீங்க, இப்ராஹிமுடைய ரப்பி மீது சத்தியமா. இப்ப விளங்கிக்குவேன் அம்மாக்கு என்னமோ கோபம் வந்தீங்க. புரிந்துணர்வு. ஹஜ்ரத் ஆயிஷா அதுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? வயதில ஆள் சிறியவர் தான், குணத்தில் பெரியவர். ஆயிஷா வயதில் சிறியவர், ஆனால் குணத்தில் பெரியவர். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களோட வருகிற கோபத்தை நாம் வேறு முறைகளில பாவிக்கிறது இல்லை. சிலர் கோபத்தை சாப்பாட்டில பாவிப்பாங்க, சமைக்க மாட்டாங்க. சிலர் கோபத்தை பேச்சில காட்டுவாங்க, உரமா பேசுவாங்க. சில பேர் கோபத்தை கதவை அடைக்கிற முறையில காட்டுவாங்க.
சில பேர் சண்டையா கொண்டு வைத்து முடிப்பாங்க. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு வருகிற கோபத்தை உங்களோட பேரோட மட்டும் முடிச்சுக்குவேன், வரப்பி முஹம்மது என்றதை மாத்தி இப்ராஹிம் என்று முடிச்சுக்குவேன், அதுக்கு மேல் என்ன கோபம் போகாது. நான் கோபிக்கிறது உங்களை அல்ல, உங்களுடைய பெயரை மட்டும்தான். இந்த அறிவு எங்களை எத்தனை பேர்ட்ட இருக்குது? ஹஜ்ரத் ஆயிஷா என்ற ஒரு சின்ன பிள்ளைகிட்ட இருந்த புரிந்துணர்வு, நான் கோபிக்கிறது உங்களோட பெயரை மட்டும்தான். யா ரசூலல்லாஹ், கோபம் வரத்தான் செய்யும், அதை நிறுத்த இயலாது. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளேயே வரும், கணவன் மனைவிக்கிடையே வரும். வருகிற கோபத்தை எப்படி அடக்கிறது, வருகிற கோபத்தை நமக்கு சாதகமாக எப்படி பாதிக்கிறது, அதை படித்து கொடுத்த வீடுதான் ரசூலுல்லாஹ் வீடு. புகாரியில் இடம்பெறுது. இந்த சஹ்லன் என்று சொன்னாங்க இல்லையா, ரொம்ப ஒரு மிருதுவானால் பிடிக்கிறதுக்கு பஞ்சி போல உள்ளம் உள்ளவங்க ரசூலுல்லாஹ். உள்ளம் பஞ்சி போல இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் எங்க அறைக்கு வந்தாங்க, ரூமுக்கு. ஆயிஷா நபி சொல்றாங்க, நானும் ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவி ஹஜ்ரத் சௌதாவும் ஒரு உணவு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு இருந்தோம். ஹரீஸ் என்ற உணவு, சின்னதாக இறைச்சி துண்டு வெட்டி போட்டு ரொட்டியோட பிரட்டப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் உட்கார்ந்தாங்க. சுகர்ல சாஞ்சி எந்த மடியில ஒரு கால ஹஜ்ரத் ஹதீஜா, ஹஜ்ரத் சௌதாட மடியில இன்னொரு கால். நான் சொல்றேன், ஹஜ்ரத் சௌதாக்கு சாப்பிடுங்க. அவ சொல்ல, நான் இப்ப சாப்பிடல, சாப்பிடத்தான் உணவு இல்ல, இந்த உணவை எடுத்து உங்களோட மூஞ்சில தேய்ச்சிருவேன் அப்படின்னா. அவ சாப்பிட மறுக்கிறா. ஹஜ்ரத் ஆயிஷா உணவை எடுத்து மூஞ்சில தேய்க்கிறா. எங்களை போல ஒரு ஆளுன்னா என்ன செஞ்சிருப்போம்? எவ்வளவு கஷ்டப்பட்டு மா வாங்கினது, எவ்வளவு கஷ்டப்பட்டு இறைச்சி வாங்கினது. ஒரு ரெண்டு பேருக்கு விளையாட்டு, நீ அவரை மூஞ்சில எடுத்து இறைச்சத்திக்கிறது. அது ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இதை சிரிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. வகான ரசூலுல்லாஹ் யல்ஹக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு ஹஜ்ரத் ஹதீஜாவுடைய மடியில் இருந்து காலை எடுத்து, ஹதீஜா நீங்களும் எடுத்து உணவோட மூஞ்சில தேய்ங்கடா. மென்மை உள்ளத்தை பிடிச்சிட்டான். சில சந்தர்ப்பங்கள் எப்படி நடந்துச்சு? சந்தேகப்படுதல் என்பது ரொம்ப குடும்பங்களில் தீய உண்டாக்குற பிரச்சனை. எந்த பிரச்சனையும் சில கணவன்மார்கள் தாங்கிக்குவாங்க. மனைவி சந்தேகப்பட்டா அல்லது மனைவி கணவர் சந்தேகப்பட்டா இதுக்கு பின்னால வாழ முடியாதுன்னே தீர்மானிச்சிருவாங்க. ஊரே என்ன நம்பி பெரிய பதவிகள் வச்சிருக்குது, நீ என்ன நம்ப மாட்டியா? எவ்வளவு பிரச்சனை வருது. ரசூலுல்லாஹ் அதுக்கும் முகம் கொடுத்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் இரவு பார்க்கிறாங்க, நாங்க இன்னொன்றையும் கவனத்தில் வைக்கணும். இப்ப நம்ம கணவன் மனைவியாக இருக்கிறது போல எந்த நாளும் அந்த ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்க. வாரத்துல ஒரு நாளைக்கு தான் கணவர் வருவார். திங்கட்கிழமை நாள் மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷாவோட வீட்டுல இருப்பாங்க. வாரத்தில் ஒரே ஒரு நாள். எவ்வளவு கவனமாக கணவரோடு இருப்பாங்க, ஆசையாக இருப்பாங்க. நடு நிசையில் எழும்பி பார்த்தா பக்கத்தில் இருந்த ரசூலுல்லாஹ்வை காணல. ஹஜ்ரத் ஆயிஷா நினைச்சாங்க, இன்னொரு மனைவியோட வீட்டுக்கு போயிட்டாங்களோ, என்ன தூங்க விட்டுட்டு, அல்லது யாராவது அடிமைகளோட வீட்டுக்கு போயிட்டாங்களோ. ஹஜ்ரத் ஆயிஷா எழும்பி ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலே போய் பார்க்கிறாங்க, செருப்பு இருக்குதான் தெரியல. தூரத்துல ஜன்னத்துல் பகீல சத்தம் கேக்குது, மையவாடியில போயிட்டு பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஜன்னத்துல் பகீல கபராளிகளுக்காக இஸ்திக்ஃபார் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, துஆல இருக்கிறாங்க.
இப்ப பார்த்தது தப்பா போச்சு. இன்னொரு மனைவியிட வீட்டுக்கு போயிருப்பாங்களோ, இத பிடிக்கணும் இல்லையா போனேன். அவங்கள பார்த்தா கபரிஸ்தானத்துல துவால இருக்கிறாங்க ஜனாசாக்களுக்கு. திரும்பி ஓடிட்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் துவாவை முடிச்சிட்டு வந்தாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா அவசரமா போய் அவங்களோட படுக்கையில போர்வையை போத்தி தூங்கிட்டாங்க. தூங்குறது போல இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால வந்தா ஓடி வந்து இருந்ததால இழைச்சி போயிட்டாங்க. நெஞ்சி மேல போயிட்டு வருகிறது. என்ன ஆயிஷா, ஓடிட்டு வந்த ஒரு ஆளை போல கலப்பில இருக்கிறீங்க போல இருக்குது. எங்க வந்தீங்க? எங்க வந்தீங்க? இப்ப சொல்ல வேண்டி வந்துச்சு. யா ரசூலல்லாஹ், எழும்பி பார்த்தேன், நீங்க இன்னொரு மனைவியிட வீட்டுக்கு போனீங்களோன்னு சந்தேகம் ஒன்று வந்துச்சு. அதனாலதான் நான் உங்களை தேடி போயிட்டு முன்னால ஒரு உருவம் கொண்டு போறது போல கண்டதான். நீங்க தானே ரசூலுல்லாஹ் எவ்வளவு ஆத்திரம் வந்திக்கணும். அல்லாஹ்வே என்ன நம்புறான், ஜிப்ரீல் என்ன நம்புறார் அலைஹிஸ்ஸலாம். முழுவதும் சரியாக சொல்லுவது இவர்தான். சொல்லுகிறார் என்ன முழுவதும் நம்புது. அமீனவன் பிஸ்ஸமா. இப்படி இருக்க நீ என்ன சந்தேகப்படுறியே? உன் வயசுக்குள்ள வேலையாயுது. எவ்வளவு ஆத்திரம் கோபம் வந்திருக்கும். கோபப்படல. மனைவி என்கிறது கோபப்படுகிற இடம் இல்ல. எப்போதும் மனைவி ஒரு பிரச்சனை வரும்போது ரசூலுல்லாஹ் ஒரு புத்திய சொல்லி தந்திருக்கிறாங்க. பிள்ளைய உங்கள் மீது எடுத்து அவள் மீது நலவு நாடுங்க. எந்ததான் பிள்ளை என்று நினைங்க, பிரச்சனை முடிஞ்சு போயிடும். பெண்களுக்கு நலவை வசியத்து செய்ய தேடுங்கள், அல்லது பெண்கள் பக்கமே நலவை நாடுகள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, ஆயிஷா, நீ என்னமோ யோசிச்சிருக்கிறாய், நான் எங்கேயோ இருந்தேன். அன்தி ஃபீ வாதின் வ அன ஃபீ வாதின். அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة ஆக பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய ரசூல் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இவ்வாறு அழகாக கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை எப்படி அமைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கட்டங்களை உருவாக்கி, அந்த கட்டங்கள் அந்த நிலைமைகளில ஒவ்வொருவர்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நேரடியாகவோ சைக்கினையினூடாகவோ அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இது உலகத்தில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பை எடுத்து பார்த்தோம்னா, அந்த முறைமைகள் உலகத்தில யாருக்கும் பொருத்தமானதாக இருக்கும். எல்லா நாடுகளுக்கும் பொருத்தமாயிருக்கும். எல்லா வகையான குணங்கள் உள்ளவர்களுக்கும் பொருத்தமாயிருக்கும். எல்லா வகையான குடும்பங்களில் உருவாகிறவருக்கும் பொருத்தமாயிருக்கும். அப்படியான அழகான வாழ்க்கைய ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் உலகத்துல வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறார். இன்னொரு நிலைமை வருகிறது. பொதுவாக மனிதனுக்கு பிரச்சனைகள் வருகிற அந்த நிலைமை போது அந்த பிரச்சனையை முத்த விடாமல் அதை தடுத்து அதை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கிற வழிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்திருக்கிறார். ஒரு மனைவியின் வீட்டில் நிக்கிற நாள், வாரத்தில் ஒரு நாள் தான் ஒரு மனைவியிட வீட்டில் இருப்பாங்க. அந்த நாள் பார்த்து பக்கத்தில் உள்ள மனைவி நல்ல ஒரு உணவு சமைச்சிருக்கிறார், அத கணவருக்கும் கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு அடிமையிட கையில ஒரு தட்டில வச்சு கொடுத்திருப்பான். அந்த அடிமை கொண்டு வர்றா. இத பாக்குறா ரசூலுல்லாஹ் யாருடைய வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டு பெண் பாக்குறா. என்ன இது? பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண் சமைச்ச உணவு. அடே வாரத்தில் ஒரு நாள், அந்த நாளில தான் ஒரு நாள் சாப்பாடு தின்றது. அந்த நாளை பார்த்து நீயா சாப்பாடு அனுப்புறா? ஒரு அடி தட்டு கீழே விழுந்து உடைஞ்சுது, உணவெல்லாம் சிதறி போகுது. இவ்வளவும் ரசூலுல்லாஹ் முன்னால நடக்குது.
எவ்வளவு பத்தி எரிஞ்சி நான் தான் கஷ்டப்பட்டு பிளேட்டை வாங்கி கொடுக்கணும், நான் தான் இந்த சாப்பாட்டுக்குரிய சாமான்கள் செலவழிச்சு வாங்கி கொடுக்கணும், நீ இப்படி எல்லாம் உன்னை வீட்டிலிருந்து கொண்டு வந்தது போல உடைக்கிறியே என்று எவ்வளவு பத்தி எரிஞ்சிருக்கணும். இதை விட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஊரை பூதாகரமாக்கி அதை யுத்தமாக எத்தனை பேர் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல எப்படி நடக்கிறான், எப்படி நடந்து கொண்டாங்க? இவ ஏசிக்கிட்டே இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைக்கு சொன்னாங்க, நீ போயிடாத, நீ போய் அங்கிட்டு சொன்னா ரெண்டு பேத்துக்கு இடையில சண்டை உண்டாயிடும். நாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து உடைஞ்ச பாத்திரத்தை ஒன்று சேர்த்துவோம், உணவையும் ஒன்று சேர்த்துவோம். அதை சேர்த்தே இங்க இருக்கிற மனைவியை அமைதிப்படுத்தினாங்க. காரத் உம்முக்கும், காரத் உம்முக்கும், உங்களோட தாய்க்கு கொஞ்சம் ரோஷம் வந்துருச்சு, ஆத்திரம் வந்துச்சுன்னு சொல்லியே இறக்கிட்டாங்க. உணவையும் சேர்த்தியாச்சு, அவளை கோபத்தையும் அடக்கியாச்சு. இப்ப சொன்னாங்க இந்த மனைவிக்கு, இதே போல ஒரு பாத்திரம் உங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறேன், நீதே அதுதானே, எல்லாருக்கும் உணவு ஒன்று மாதிரி பாத்திரம் வாங்கி கொடுக்கணும், அந்த பாத்திரத்தை பக்கத்து விட்டு கிடப்புங்க. அடிமையில கையில கொடுத்து அனுப்பினாங்க. பிரச்சனை நடந்ததே தெரியாம போச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ள இருந்த அகலாக்கி, அங்கிருந்து வந்த பண்பாடுகள், அங்கிருந்து வந்த சிறந்த முன்னுதாரணங்கள், இந்த அழகான வழிகாட்டல்களை வைத்துக் கொண்டே ஏன் நாம சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது? ஏங்கிற வீடுகளுக்குள்ள பிரச்சனை உண்டாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, ஒரு வீட்டை சிறப்பாக ஆக்குறது ஆணுடைய கையில இருக்கிறது. உங்களோட இரக்கத்தினால எந்த வகையான பெண்ணையும் நீங்க மடக்கி போடலாம், எந்த ஒரு வகையான பெண்ணையும் நீங்க வசீகரமாக்கலாம், உங்களை கட்டுப்பட வைக்கலாம். நீங்க விரும்புகிற தீனுடைய வழிக்குள்ள அவர்களை கொண்டாந்து சேர்க்கலாம். அதுக்கு உங்களிடத்துல இரக்கம், மறக்கிறது, மன்னிக்கிறது, சகிக்கிறது, மறக்கிறது என்ற இந்த சிபாத்துகளை கணவர் ஏற்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக அந்த வீடு சந்தோஷமாகவே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பண்பாடு என்ன தெரியுமா? நான் மனைவிமார்களோடு அன்பாக இருக்கிறேன் என்ற செய்தியை ஒவ்வொரு வழிகளிலும் மனைவிமாருக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. சில நேரங்கள்ல வித்தியாசமாக பெயர்களை சொல்லி அழைப்பாங்க. ஆயிஷா என்று கடைசியில் ஹாவோடு முடியும். சில நேரங்கள்ல வித்தியாசமாக சொல்லுவாங்க, யா ஆயிஷ் அப்படியேமா, யா ஆயிஷ், உங்களுக்கு சலாம் சொல்லுகிறார். என்னடா வித்தியாசமாக பேசுகிறார், ஒரு ஜோக் போல இருக்கிறது. சில நேரம் வெறுப்போடு இருக்கிற மனைவியின் உள்ளத்துல ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும். ரசூலுல்லாஹ்விடத்தில் இருக்கிற குடும்ப வாழ்க்கையில் உள்ள இன்னொரு சிறப்பு தான், மனைவிமார்களுடைய சிறப்புகளை எப்பவும் பேசுவாங்க. நாங்க இருக்கிறதையும் மட்டன் தட்டியிலையா பேசுறோம். அவளுக்கு சமைக்க தெரியாது, ஆனா ஒரு டீ போட தெரியும். டீயையும் கூட குப்பை என்று தானே நாங்க சொல்றோம். சண்டை வராமலா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுவாங்க. எப்போ பாராட்டுவாங்க? அவர்களுடைய முஹப்பத் அல்ல, தற்காலிகமாக வாழும் வரைக்கும் முஹப்பத் அல்ல, அவர்களுடைய முஹப்பத் நிரந்தரமானது. ஹதீஜா நாயகி மௌத்தான பிறகுதான் அடுத்த மனைவியர்களை திருமணம் செய்தது. ஆனால் எந்த அளவுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் ஹஜ்ரத் ஹதீஜாவை நினைவு கூறுவாங்கன்னா, அவர்களிட்ட இருந்த சிறப்புகள், திறமைகளை சொல்லுவாங்கன்னா ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு எரிச்சலா இருக்கும். கேட்பாங்க, இந்த கிழவிய விட்டா உங்களுக்கு வேற ஆள் இல்லையா? எரிச்சல்ல கேட்கிற கேள்வி. இந்த கிழவியை விட்டா எப்போ பார்த்தாலும் ஹதீஜா ஹதீஜா இப்படி சொன்னாங்க. அப்படி சொல்லாதீங்க ஆயிஷா, யாருமே என்ன நம்பாத நேரத்தில் என்ன ஈமான் கொண்ட பெண் அது. எனக்கு என்னுடைய தீனுடைய வளர்ச்சிக்கு பணம் செலவழிக்க ஆள் இல்லாத போது தனது சொந்த பணத்தை செலவழித்த பெண் அது. எனக்கு 6 குழந்தைகளை பெற்றுக் கொடுத்த பெண் அது. அடுக்கிட்டே போனாங்க.
மௌத்தான மனைவியிட சிறப்பை எவ்வளவு பேசியிருக்கிறாங்கன்னா ஹயாத்தோடு இருக்கும்போது உள்ளவர்கள சிறப்பை எவ்வளவு பேசியிருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, சில நேரம் குர்பானிக்காக சதகாவாக ஆடுகள் அறுப்போம், அதுல நிறைய பங்குகள் சில கிழவிகளோட வீடுகளுக்கு போகும், எங்களோட குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாதாக்கள். ஏன் யா ரசூலல்லாஹ், இன்னும் தேவையுள்ள குடும்பத்தில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, இந்த வீடுகளுக்கு அனுப்புறீங்க? சொல்றாங்க, அம்மா உங்களுக்கு தெரியாது, ஹதீஜா இருக்கும் போது ஹதீஜாவுடைய நண்பிகள் அவங்க, அவர் ஹதீஜா இல்லாத போது அவர்களை மறக்க இயலாது, அவர்களுக்கு இந்த பங்கை கொடுக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய ஹுப் இது, மனைவியர்களை நேசித்த முறை இது. ஹஜ்ரத் ஆயிஷா கான சஹலன் லய்யினன் என்று சொல்லிட்டு கணவரை பத்தி தொடர்ந்து சொல்றாங்க. இந்த கணவர் எப்படி தெரியுமா, வீட்டுக்குள்ள வந்தா ஒரு அரசரை போல இருக்க மாட்டாங்க. ஒரு கதவையில உட்கார்ந்துட்டு தண்ணியை கொண்டு வா, செருப்பத்துடை, காலத்துடை, சாப்பாட்டை கொண்டு வா, கையை கழுவி விடு, இப்படி எல்லாம் மனைவிமார்களை வேலைக்காரிகளை போன்று அடிமைகளை போன்று பாவிக்கிறவர் அல்ல. கானஃபி மிஹ்னதி அஹ்லிஹி, தனது மனைவிமார்களுடைய வீட்டு பணிகளில் அவர்களும் பங்கெடுப்பார்கள், ஹிதுமத்தில பங்கெடுப்பாங்க. அது விரிவாக ஹஜ்ரத் ஆயிஷா சொல்றாங்க, ஆட்டில பால் கலக்கிறது அவங்கதான். சையதுல் அன்பியா, நபிமார்களுடைய தலைவர், மற்ற நபிமார்கள் பயந்து நடுங்குற மஹ்ஷரில் ஷஃபாத் செய்ற உரிமையுள்ள ஒரே ரசூலுல்லாஹ் ஆட்டில பால் கலக்குறாங்க. செருப்பு தச்சா பிஞ்சி போனா அதையும் தைக்கிறது அவர்கள், உடுப்பு கிழிஞ்சா அதை தைக்கிறது அவர்கள், நீர் கொண்டு வந்து கொடுக்கிறது அவர்கள், விறகு கொண்டு வந்து கொடுக்கிறது அவர்கள், உடுப்பு கழுகிறது அவர்கள். இவ்வளவுக்கும் அவ்வளவு பெரிய வீடு அல்ல. ஹஜ்ரத் ஆயிஷா பாய்காட் பண்ணவும் இல்லை. எனக்கு இந்த பெரிய வீட்டுல வேலை செய்யறாது, ஆள் வச்சு வேலை பண்ணுங்க. சில வீடுகள் அப்படி இருக்குதுல்ல, பிள்ளைகள வேலையை நான் தான் பார்க்கணும், சமையலும் நான் தான் செய்யணும், நீங்க சும்மா போயிட்டு வாரீங்க, வந்தா படுத்தெலும்புறீங்க, இப்படி சண்டை போடல. அவ்வளவு பெரிய வீடு அல்ல, சின்ன வீடு, 3 கபறுகள் 4 கபறு தோன்ற அளவுக்கு தான் ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய வீடு. சுஜூதுக்கு போகும்போது ஒருவருடைய காலை தள்ளிட்டு தான் சுஜூதுக்கு போகணும். இந்த வீட்டுல 2 பேரு கூட்டுற அளவுக்கு ஹிதுமத் இல்ல. கறி சமைச்சு சாப்பிடுற வீடு அல்ல. சில சமயங்களில் 2 மாதம் அடுப்பே எரியாது. ஈச்சம்பழம் தண்ணியோட காலம் போகும். பல உடுப்புகள் இல்ல கழுவுறதுக்கு, இரவான ஜுப்பாவையும் சில நேரம் போட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. வேலையே இல்லாத வீட்டில் வேலை செய்யறாங்க. எதுக்கு? ஹஜ்ரத் ஆயிஷா கோரிக்கை விடுத்ததற்காக அல்ல. அந்த ஒவ்வொரு வேலையும் நான் உன்னுடன் பார்ட்னராக, முஹப்பத்துக்குரியவராக இருக்கிறேன், இந்த வேலைகள் கணவர் என்னோடு அன்பாக இருக்கிறார் என்ற செய்தியை மனைவிக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்த ரகசியங்கள் இது. ஒரு வீட்டு வேலையை செய்யும் போது என் கணவர் என்னோட வெறுப்பாக இல்லை, அவர் என்னோடு இணைந்து பணியாற்ற தயாராகிறார், அவர் என்ன வேலைக்காரியாக வைக்கல, என்னோடு இணைந்து குடும்பத்தை கட்டமைப்பு தயாராகிறார் என்று செய்தி மனைவிக்கு சொல்லப்படுகிறது. அது முஹப்பத்தை வளர்க்கும். இது எவ்வளவு பெரிய நுணுக்கம், ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய நுணுக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மட்டுமா? இளம் மனைவியான ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய உணர்வை புரிந்து சில நேரம் அந்த வயதில உள்ளவர்கள் மார்க்கத்துக்கு முரணில்லாத சில விடயங்களை பார்க்க விரும்புவாங்க. ஹபஷா கருப்பின வாலிபர்கள் பிறநாள் அன்றே வாழ்வீச்சு போட்டியில் இருக்கிறார்கள். அக்காலத்தில் இருந்த போட்டிகளும் வெறும் நேரத்தை கழிக்குகிற வெறும் காட்சிகள் அல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில் பயன்படுத்தும் போர் பயிற்சிகள் தான் அவர்களுடைய விளையாட்டுகள். அம்பெறிவது, ஓடுவது, குதிரை போட்டி வைப்பது, வாள் வீசுவது,
ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த விளையாட்டை பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் முன்னால இருந்து மனைவியை மறைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தோளுக்கு மேல தன்னுடைய கழுத்தை வைத்து அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கால்கள் வலிக்குது என்று தெரியுது. பார்த்தது போதும் போங்க என்று சொல்லி அவர்கள் திரும்பல. நானே என்று சொல்லுகிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன பார்க்க விட்டாங்க. உணர்வுகளை மதிப்பதும் அன்பை பெரிதளவில் எடுத்து தரும் ஸல்லல்லாஹு பழக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இது போலதான் மனைவிமார்களும் அன்பாக இருந்தாங்க, இரக்கமாக இருந்தாங்க. எப்போதும் தனது கணவருக்கு கஷ்டம் வந்துடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய பார்வையில் இருந்து எனது கணவரின் அந்தஸ்து வீழ்ந்து அவர்கள் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிவிடக் கூடாது என்பதில் எப்போதும் அந்த மனைவார்கள் கவனமாக இருந்து அவர்களுடைய தீனுக்கு ஒத்தாசை புரிந்திருக்கிறார். ரெண்டு பக்கமும் முஹப்பத்தோடு இருந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையின் சிறப்புகளில் ஒரு பகுதி. இதையெல்லாம் செய்துட்டு தான் சொன்னாங்க, வஅன கைருக்கும் லி அஹ்லி, உங்களில மிக சிறந்தவனே, இந்த குடும்பத்துக்கு சிறந்த கணவர் நான் தான் என்றாங்க. பாருங்க, சஃபியா நாயகியை திருமணம் செய்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த நிக்காஹுக்கு 3 நாட்களுக்கு முன்னாலதான் சஃபியாவுடைய தகப்பன் கொல்லப்பட்டார் சஹாபாக்கள் கையால. புதிய கணவர், அவர் 2 பேரும் புது மன தம்பதிகள். சஃபியாவுடைய புதிய கணவர் சஹாபாக்களால் கொல்லப்படுறார், சாச்சாவும் கொல்லப்படுறார். வாப்பவை கொண்டு, சாச்சாவை கொண்டு, கணவரை கொண்டு. அதுக்கு பிறகுதான் அதுல சஃபியா கைதியாக பிடிபட்டாங்க. பிடிச்சது யாரு? திஹ்யத்துல் கல்வி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிடித்தவருக்கு தான் அந்த கைதி கொடுக்கப்படுவார், அது வழக்கம். ஆனால் அவர்களை கொடுத்த பிறகு தெரிய வந்துச்சு, ஒரு அரச குடும்பத்தில் உள்ள பெண்ணாக ஹஜ்ரத் சஃபியான்னு. பல சஹாபாக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ரசூலுல்லாஹ் தன்னுடைய பங்குக்கு எடுத்துக்கொண்டு திஹ்யத்துல் கல்விக்கு வேறொரு பெண்ணை கொடுத்தாங்க. 3 நாட்களுக்கு முன்னால தகப்பனையும் சிறிய தந்தையையும் கணவனையும் கொண்ட பிறகு அந்த பெண்ணோட திருமண வாழ்க்கை வாழுவாங்களா யாராவது? அதுக்கு விருப்பம் வருமா? எவ்வளவு ஒரு ஆத்திரத்தோடு இருப்பாள், பழி தீர்க்கிறதுக்கு இருப்பாள். 3 நாட்களுக்கு பின்னால ஹைபரை முடித்துக் கொண்டு மதீனாவுக்கு கூட வந்து சேர இல்ல. அதுக்கிடையே குடும்பம் நடத்துகிறார்கள். சத்து ஸஹ்பான் இடத்தில் வலிமாவும் கொடுத்துட்டு தான் ரசூலுல்லாஹ் வராங்க. எப்படி அந்த பெண்ணை வளர்ச்செடுத்தாங்க? அஹ்லாக்கினால. ரசூலுல்லாஹ்ட்ட இருந்த நல்ல தன்மையினால. அதனாலதான் ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஃபியா நாயகியோட முதல் இரவு தங்கி இருக்கிற கூடாரத்துக்கு வெளியில உருவிய வாளோடு நின்றாங்க. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அபூ தல்ஹா, இரவெல்லாம் சத்தம் கேட்டுச்சு, யாரப்பா சத்தம் போட்ட? சொன்னா, யா ரசூலுல்லாஹ், நான் தான் நின்னேன். யாரும் நிக்க சொல்ல இல்லையே, நீங்க வந்து நின்னீங்க. யா ரசூலுல்லாஹ், எனக்கு பயம் ஏற்பட்டுச்சு, இந்த பெண் ஏதாவது செய்து உங்களை கொண்டு போடுவாளோ தெரியாது. அவளோட தந்தையை கொண்டிருக்கிறோம், சிறிய தந்தை கணவர் எல்லாம் பழி எடுத்துட்டு தான் உங்களை திருமணம் செஞ்சிருக்கிறா, அந்த வெறியில ஏதும் செய்திருவாவோ அப்படின்னு நானாக வந்து உங்களுக்கு பாதுகாப்புக்கு நின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹர்ரஸகல்லாஹ் கமா ஹர்ரஸ்தனி, என்ன இரவு பாதுகாப்புல பாதுகாத்தது போல அல்லாஹ் உன்னை பாதுகாக்கட்டும். சில அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க, அண்மை காலம் வரைக்கும் அவருடைய கபருக்கு பக்கத்துல ஒரு செக்யூரிட்டி துருக்கியில போட்டு வைக்கப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த ஒரு ராவை சஹாபி பாதுகாத்ததுனால. சரி, அது வேற விஷயம். இந்த அளவுக்கு விரோதிகளின் குடும்பத்திலே இருந்து வந்த அந்த பெண்களை கூட தனக்கு சாதகமாக ரசூலுல்லாஹ் மாற்றுகிறார்கள். மனைவிகளுக்கு முன்னால் தன்னுடைய குணத்தை, நற்குணத்தை, இரக்கத்தை வெளிப்படுத்தியதன் விளைவாக அவர்களையும் கவர்ந்து சொர்க்கத்து பெண்களாக அவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றுறாங்க.
இதனால ரசூலுல்லாவுடைய குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு தனியான அழகு. இன்னைக்கு நாங்க நினைக்கிறது போல இல்லை இஸ்லாம் சொல்லுது. நிறைய பேருக்கு மனைவிக்கு நேரம் கொடுக்கிறதுக்கே அவருக்கு அவகாசம் இல்லை. பிஸின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறார். காலையில ஓடுறார், மாலையில வரார். அவருடைய சுக துக்கங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அவருடைய கவலைகளை சொல்றதுக்கு ஆள் இல்லை. இதெல்லாம் சேர்ந்திருந்து ஒரு நேரத்தில் வெடிக்கிற நேரம் அது பாரிய குடும்ப பிரச்சனையாக போகுது. மனைவிமார்களுக்கு நேரம் கொடுங்கள், அவர்களோடு கதையுங்கள், உங்களுடைய இரக்கத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், தவறுகளை உங்களுடைய தவறாக எடுத்துக் கொள்ளுங்கள். இது அவர்களை உங்களுக்கு சாதகமாக மாற்ற உதவி செய்யும். அதற்கு பிறகு அவர்களை அல்லாஹ்வுக்கு வழிபட வையுங்கள். அவர்கள் தீனிலே உயர்ந்தவர்களாக மாறுவார்கள். ரசூலுல்லாஹ் யாரையும் இவ்வளவு தூரத்துக்கு முன்ன கொண்டு வர்றதுக்கு அடிப்படை காரணம் இரக்கம் தான். மனைவிமார்களாக இருக்கேனும், மகள்மார்களாக இருக்கேனும், ஆண் மகன்மார்களாக இருக்கேனும், சஹாபாக்களாக இருக்கேனும், எல்லைகளாக இருக்கேனும், அவர்களுடைய அஹ்லாக் தான் இவ்வளவு தூரம் நல்ல மனிதர்களாக மற்றவர்களை மாற்றிருச்சு. இஸ்லாம் எப்போதும் விரும்புதே இந்த இரக்கத்தை. அல் முஸ்தத்ரஃப் என்ற நூல்ல இருக்குது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு மனிதனை ஒரு பதவியில் அமர்த்தினாங்க, ஒரு ஜாப் ஒன்று கொடுத்தாங்க. அவர் அதிகாரி வந்திருக்கிறார் ஜனாதிபதியை பார்க்க. இது போல நம்ம இந்த காலத்துல பார்க்கிறது போல ஜனாதிபதிகள் அல்ல. அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் கேட்டாலே உலகம் நடங்குது. அவர் போற பாதையில ஷைத்தானே வர்றவே இல்லை என்ன புகாரி ஷரீஃபில் இருக்குது. இவ்வளவு ஆனா வீட்டுக்கு போய் பார்த்தா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சின்ன பிள்ளைய போல இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகள் ஹஜ்ரத் உமருடைய நெஞ்சில ஏறி குதிச்சு விளையாடுறாங்க. அவர்களோட ஹஜ்ரத் உமர் விளையாடுறாங்க. பெண்களோட எல்லாம் சிரிச்சு கதைக்கிறாங்க. இவர் வந்தவர் சொன்னாரு, அமீருல் முஃமினீன், நீங்க இப்படி பிள்ளைகளை எல்லாம் நெஞ்சில ஏறி விளையாட விட்டு இருக்கிறீங்க, எவ்வளவு மதிப்பான ஆள் நீங்க. ஹஜ்ரத் உமர் கேட்டாங்க, நீங்க வீட்டுக்கு போனா எப்படி இருப்பீங்க? இவர் சொன்னாரு, நான் வீட்டுக்குள்ள போனா சக்கத்தன் நாத்திக், பேசினவும் வாய பொத்திடுவான், நின்றவும் குந்திடுவான், குந்தினவும் எழும்பிடுவான், வீடே அடங்கி போய்த்திடும். அடி ஒரு பயங்கரவாதி போனது போல இருக்கு. நான் வீட்டுக்குள்ள போனேன். இவர் நினைச்சார் ஹஜ்ரத் உமர் பாராட்டிடுவாங்க. நீ போன வீட்டில் உள்ள மனைவி பிள்ளைகளும் பயந்து நடுங்கிறாங்க, நீ பயங்கரவாதி அப்ப சொன்னாங்க. ஹஜ்ரத் உமர், இவனை பதவியிலிருந்து இழுத்து வீசுங்க, பதவிக்கு தகுதியற்றவன், தனது மனைவி பிள்ளைகளுடைய இரக்கமாக நடந்து அவர்களுடைய மனதை வெல்லாதவன், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு அதிகாரம் செலுத்த தகுதியற்றவன், பதவியிலிருந்து நீக்கம் செஞ்சான். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் சஹாபாக்களுடைய குடும்ப வாழ்க்கையை இப்படித்தான் காட்டி வச்சிருந்தாங்க. ஆகவே அவர்களுடைய அந்த நல்ல வாழ்க்கையை இன்னும் படிப்போம். உலமாக்களிடம் போய் உட்கார்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறையவே நிகழ்வுகள் நடந்திருக்குது. அவைகளையும் விளங்கி தெரிந்து எங்களுடைய வாழ்க்கையை அதே சுன்னத்தின் பிரகாரம் கொண்டு செல்வோமானால் அல்லாஹ் சொன்னது போல நரகிலிருந்து தப்பிட்டீங்க, சொர்க்கத்துக்குரிய ஆள் நீங்க என்ற செய்தியை நிச்சயமாக ரூஹு பிரியும் போது நாங்க கேட்போம். வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய உயர்ந்த மேலான பாக்கியங்கள் அனைத்தையும் நமக்கு தந்தருள்வானாக. இறுதி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் அதை சொல்லியவர்களாக உலகத்திலிருந்து பிரிவதற்கும் அந்த ரப்பு தௌஃபீக் செய்வானாக. அந்த ரப்பை பார்க்கக்கூடிய பாக்கியம், அவனுடன் பேசுகிற பாக்கியம், அவனுடைய உயர்ந்த பதவிகள் அனைத்தையும் அடைந்து கொள்ளவும் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு إليك. سبحان ربك رب العزة عما يصفون. سلام على المرسلين.